44வது செஸ் ஒலிம்பியாட் தொடரின் 6வது சுற்று போட்டிகள். மகளிர் பிரிவில் முதலிடம் பிடித்து இந்திய மகளிர் ஏ அணி அசத்தல். இலங்கைக்கு உதவி வரும் இந்தியாவுக்கு அதிபர் ரணில் விக்ரமசிங்க நன்றி. தமிழர்களின் நீண்டகால அரசியல் பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு என உரை. கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1.75 லட்சம் கன அடியாக அதிகரிப்பு. உபரி நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் காவிரி ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. நூற்றி 2 அடியை எட்டும் பவானி சாகர் அணை. பவானி ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கனமழை எச்சரிக்கையால் நீலகிரியில் கல்வி நிலையங்களுக்கு இன்று விடுமுறை. மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. புதுச்சேரி ஏனாம் பிராந்தியத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம். சிவப்பு நிற ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 25 கிலோ அரிசியுடன் 5000, மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு 4500 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு. மதுரை திறந்தவெளி அரசு நெல் சேமிப்பு கிடங்கில் மழையில் நனைந்து 1000 டன் நெல்மணிகள் சேதம். நெல் மூட்டைகளை பாதுகாத்து வைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. ஓமலூர் வட்டாரத்தில் பாசிப்பயிறு விதைப்பண்ணை அமைக்க வேளாண் அதிகாரிகள் ஆலோசனை. ஆதார நிலை விதைகள் மானிய விலையில் விவசாயிகளுக்கு வழங்கப்படுவதாக தகவல். ஓமலூர் வட்டாரத்தில் செங்கல் உற்பத்திக்கான மூலப்பொருள் பற்றாக்குறை. செம்மண் எடுக்க வருவாய்த்துறை அனுமதி வழங்க வேண்டும் என செங்கல் உற்பத்தியாளர்கள் கோரிக்கை. தேனி மாவட்டத்தில் பிரதான அணைகளில் நிரம்பி வழியும் தண்ணீர். பாசன விவசாயிகள் மகிழ்ச்சி. பெரியகுளம் வராக நதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. ஆற்றில் குளிக்கவோ ஆற்றை கடக்கவோ வேண்டாம் என எச்சரிக்கை. மத்திய உளவுத்துறை ஆணையராக பதவியேற்ற சுரேஷ் பட்டேலுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மேற்கு வங்கத்தில் புதிதாக மாற்றி அமைக்கப்பட்ட அமைச்சரவையில் 9 பேர் நேற்று பதவியேற்றனர். டெல்லியில் நாளை நடைபெறவுள்ள காங்கிரஸ் கட்சியின் போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது. நேஷனல் ஹெரால்டு அலுவலகத்துக்கு அமலாக்கத்துறை சீல் வைத்துள்ளது. இண்டிகோவின் 16வது ஆண்டு நிறைவையொட்டி ஆகஸ்ட் 18ஆம் தேதி முதல் 2023ஆம் ஆண்டு ஜூலை 16ஆம் தேதி வரை இண்டிகோ விமானத்தில் பயணம் செய்யும் உள்நாட்டு பயணிகளுக்கு சலுகை வழங்க அந்நிறுவனம் முடிவு செய்துள்ளது. இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்பட்ட 348 மொபைல் செயலிகள் தடை செய்யப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் உயர்கல்வி மேம்பாடு தொடர்பான கருத்தரங்கு தமிழக ஆளுநர் ரவி தலைமையில் இன்று நடைபெறவுள்ளது. போர் விமானங்கள் பாதுகாப்புடன் தைவான் வந்திறங்கிய அமெரிக்க சபாநாயகர் நான்சி பெலோசி தனி விமானத்தில் அமெரிக்கா திரும்பினார்.
திறந்த மற்றும் சுதந்திரமான இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை உருவாக்க இந்தியாவுடன் தொடர்ந்து பணியாற்றுவோம் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ரஷ்யாவை எதிர்க்கும் நாடுகளின் பட்டியலில் சீனாவும் முனைவதை பார்க்க விரும்புவதாக உக்ரைன் அதிபர் வலோடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். நான்காவது செஸ் ஒலிம்பியாட் தொடரின் 6வது சுற்று ஓபன் பிரிவில் இந்திய ஏ அணி உஸ்பெகிஸ்தான் அணியை எதிர்கொண்டு விளையாடிய போட்டியில் 2-2 என்ற புள்ளி கணக்கில் தோல்வியடைந்தது. இந்திய பி அணி அர்மேனியா அணிக்கு எதிராக 2.5க்கு 1.5 என்ற புள்ளி கணக்கில் தோல்வியடைந்தது. அதேபோல் ஓபன் பிரிவில் இந்திய சி அணி லித்துவேனியா அணியை 3.5க்கு 0.5 என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்தியது. மகளிர் பிரிவில் பலம் வாய்ந்த ஜார்ஜியா அணியை 3.1 என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்தி முதல் இடத்தை இந்திய மகளிர் ஏ அணியினர் பிடித்துள்ளனர். மகளிர் பி அணி செக் குடியரசு அணியை எதிர்த்து விளையாடியது. இதில் அனைத்து வீரர்களும் போட்டியை டிரா செய்ய 2.2 என்ற புள்ளி கணக்கில் போட்டி சமனில் முடிவடைந்தது. இந்திய மகளிர் சி அணியினர் ஆஸ்திரேலியா அணியை 3.1 என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்தி வெற்றி பெற்றனர். நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ள இலங்கைக்கு தக்க சந்தர்ப்பத்தில் உதவிய இந்தியாவுக்கு அந்நாட்டின் அதிபர் ரணில் விக்ரமசிங்க நன்றி தெரிவித்துள்ளார். மேலும் தமிழர்களின் நீண்டகால அரசியல் பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு வழங்கப்படும் எனவும் இலங்கை நாடாளுமன்றத்தில் பேசிய அதிபர் தெரிவித்தார். தமிழகத்தின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த சில நாட்களுக்கு மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை முதல் அதிக கனமழையும், தென்காசி, விருதுநகர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும், நாமக்கல், சேலம், தருமபுரி, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, மதுரை, திருநெல்வேலி, வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. குமரி கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா, இலங்கையொட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகள், கேரள, கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் அதனையொட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு இன்று செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். உத்தரவை மீறி கல்வி நிறுவனங்கள் செயல்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளார். புதுச்சேரி ஏனாம் பிராந்தியத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தின் ஏனாம் பிராந்தியத்தில் பெய்த மழை மற்றும் கோதாவரி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் 3000க்கும் மேற்பட்ட வீடுகளில் நீர் புகுந்து பொதுமக்கள் பாதிப்படைந்தனர். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிவப்பு நிற குடும்ப அட்டைதாரர்களுக்கு 25 கிலோ அரிசியுடன் 5000 ரூபாய் நிவாரணமும், மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு 4500 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும், விளை நிலங்கள் மற்றும் வீடுகள் சேதம் குறித்து அதிகாரிகள் கணக்கெடுத்து அடுத்த கட்டமாக நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். மதுரை மாவட்டத்தில் தொடர் மழை பெய்து வருவதால் தோப்பூர் திறந்தவெளி அரசு நெல் சேமிப்பு கிடங்கில் இருந்த 1000 டன் நெல் மூட்டைகள் சேதமடைந்துள்ளன. மழையில் நனைந்த நெல் மூட்டைகளில் உள்ள நெற்பயிர்கள் மீண்டும் முளைக்க தொடங்கியுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர்.
திறந்த வெளிக்கிடங்கில் நெல் மூட்டைகள் பாதுகாப்பாக வைக்காததால் நெல் மூட்டைகள் சேதமடைந்து உள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் 54 ஹெக்டேர் பரப்பளவில் பாசிப்பயிறு விதைப்பண்ணை அமைக்க வேளாண்மைத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். விவசாயிகள் விதைப்பண்ணை அமைத்து பயன்பெற வேளாண்மை உதவி இயக்குநர் அழைப்பு விடுத்துள்ளார். விதைப்பண்ணை அமைக்க விருப்பமுள்ள விவசாயிகளுக்கு ஆதார நிலை விதைகள் வேளாண்மை விரிவாக்க மையம் மூலம் 50% மானியத்தில் விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளனர். விதைப்பண்ணை அமைப்பதன் மூலம் விவசாயிகள் சந்தை விலையை விட கூடுதல் லாபம் பெறலாம் என அறிவுறுத்தியுள்ளனர். புதுக்கோட்டையில் உள்ள கிழக்கு செட்டியாப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மாணவி காவல்துறை துணை கண்காணிப்பாளராக தேர்வாகி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள கிழக்கு செட்டியாப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் பவானியா. வறுமையான பின்புலத்தில் இருந்து வந்த இவர் அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு வரை பயின்று அரசு கலைக்கல்லூரியில் இளங்கலை கணிதம் பயின்றார். சாதிக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்துடன் விடாமுயற்சியுடன் படித்து நடந்து முடிந்த குரூப் 1 தேர்வில் வெற்றி பெற்ற அவர் தற்போது காவல்துறையின் துணை கண்காணிப்பாளராக தேர்வாகியுள்ளார். இந்த கிராமமாக இருந்தாலும் சரி, நான் வேலை பார்க்க போகிற அந்த மாவட்டத்தில் எந்த பின்தங்கிய கிராமமாக இருந்தாலும் அந்த கிராமத்தில் போய் விசிட் பண்ணிட்டு அங்கே படிக்கணும்னு ஆசைப்படுற பசங்களாக இருப்பாங்க சார். என் வேலையும் தாண்டி அவங்கள இந்த மாதிரி லீவ் டைமில் போய் பார்த்து அவங்களுக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு படிக்க சப்போர்ட் பண்ணுறது, அவங்கள படிக்க வைக்க ஐடியா கொடுக்குறது, என்னென்ன படித்தா எப்படிலாம் செட்டில் ஆகலாங்கிற மாதிரி அந்த மாதிரி ஐடியா கொடுப்பேன் சார். பவானியாவால் தங்களுக்கு மட்டுமல்லாமல் தங்கள் கிராமத்திற்கும் பெருமை என அவரது பெற்றோர் நெகிழ்ச்சியுடன் கூறினர். எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளையா இல்லைல்ல, எனக்கு ஆம்பளை பிள்ளை மாதிரி அது எனக்கு எல்லாமே எனக்கு நிறைவேற்றி கொடுத்துருக்குல்ல, நீங்கள் அது மாதிரி பொம்பளை பிள்ளையில வச்சுருக்கோம்னு மட்டமாக இனிமேல் பேசாதீங்கன்னு சொல்லுவேன். காலநிலை மாற்றம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த லடாக்கிலிருந்து சைக்கிள் பயணத்தை தொடங்கிய புகைப்பட கலைஞர் ஒருவர் கன்னியாகுமரிக்கு வந்தடைந்தார். டெல்லியைச் சேர்ந்த புகைப்பட கலைஞரான பிஜு என்பவர் சத்குருவின் மண் திட்டத்துடன் காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வையும் மக்களுக்கு ஏற்படுத்தும் வகையில் கடந்த ஜூன் மாதம் லடாக்கில் இருந்து சைக்கிள் பேரணியை தொடங்கினார். பல மாநிலங்களை கடந்து தமிழகத்தின் கன்னியாகுமரிக்கு வந்தடைந்துள்ளார். 4600 கிலோமீட்டர் பயணம் மேற்கொண்டு வந்த பிஜுவுக்கு சுற்றுலா பயணியர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே சிறுதலைக்காடு கடற்பகுதியில் பலத்த காற்றால் படகு முழுகியதில் அதில் வந்த ஜனார்த்தனன், ஜசீகரன் ஆகிய 2 இலங்கை மீனவர்கள் கரை ஒதுங்கினர். இந்த நிலையில் அவர்களை இந்திய பாஸ்போர்ட் சட்டப்படி கைது செய்த கடலோர பாதுகாப்பு போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இதையடுத்து அவர்கள் இருவரும் வரும் 17ஆம் தேதி வரை சென்னை புழல் சிறையில் அடைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை, செங்கம், கீழ்பெண்ணாத்தூர், வேட்டவளம், வெறையூர், போலூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மாலை பலத்த மழை பெய்தது. இதனால் தெருக்களில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதில் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர். இதற்கிடையில் தங்கள் பகுதியில் நீர்மட்டம் உயரும் என விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, குருசிலாப்பட்டு மற்றும் கந்திரி உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. இதனால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதில் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்தது. வேலூர் மாநகர பகுதிகளான வேலூர், சத்துவாச்சாரி, கிரீன் சர்க்கிள், கொணவட்டம், வேலப்பாடி மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று மழை பெய்தது. இதனால் சாலைகளில் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். மேலும் கடந்த சில நாட்களாக வேலூரில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியுள்ளது. இதனால் விவசாயிகள் மற்றும் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
கிருஷ்ணகிரியில் ரயில்வேயின் தரைப்பாலத்தில் மழைநீர் தேங்கியிருப்பதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த சாமல்பட்டியில் மழை காரணமாக ரயில்வே தரைப்பாலத்தில் உள்ள நீர் வெளியேறும் பாதையில் அடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் தரைப்பாலம் முழுவதும் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் அந்த வழியாக செல்ல முடியாமல் வாகன ஓட்டிகள் தவித்து வருகின்றனர். பல வாகனங்கள் பாலத்தில் உள்ள தண்ணீரில் சிக்கி வருகின்றன. எனவே பாலத்தில் நீர் வெளியேறும் பாதையை விரைந்து சீரமைக்க அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கேரள மாநில திருவிதாங்கூர் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான செட்டிக்குளங்கரை வயல்களில் விளைந்த நெற்பயிரை கதிருடன் சபரிமலை ஐயப்பன் கோவில் சன்னிதானத்திற்கு தலையில் சுமந்து வந்து கோவிலில் பூஜை செய்வது நிறை புத்தரிசி பூஜை என்று அழைக்கப்படுகிறது. இந்த பூஜைக்காக நேற்று மாலை நடை திறக்கப்பட்டது. இன்று காலையில் புத்தரிசி பூஜை நடந்த பின்னர் மாலை கோவில் நடை அடைக்கப்படும். கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலின் தங்க கூரையில் நீர் கசிவு கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. கூரை சீரமைப்பு பணிகளை வரும் ஓணம் பண்டிகை சிறப்பு பூஜைக்கு முன் முடிக்க திட்டமிட்டுள்ளதாக திருவிதாங்கூர் தேவசம் போர்டு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் விஷு பூஜைக்காக நடை திறக்கப்பட்ட போது நுழைவாயில் உள்ள பால துவாரகர் சிலை மீது மழை நீர் வழிவது தெரியவந்தது குறிப்பிடத்தக்கது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள காஞ்சாபுரத்தில் குவித்து வைக்கப்பட்டுள்ள நெல் மணிகளை அதிகாரிகள் கொள்முதல் செய்ய மறுப்பதாக அந்த பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். காஞ்சாபுரம் அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் ஏற்கனவே நெல்லை கொள்முதல் செய்து முடித்துவிட்டதாகவும் இனி நெல்லை கொள்முதல் செய்ய முடியாது என அதிகாரிகள் தெரிவித்ததாக விவசாயிகள் புகார் கூறினர். இந்த நிலையில் ஏற்கனவே எடை போட்ட நெல் மூட்டைகளை ஏற்ற சென்ற லாரியை விடாமல் தடுத்து நிறுத்தி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவையில் 56ஆம் ஆண்டு PSG கோப்பை ஆண்கள் அகில இந்திய கூடைப்பந்து போட்டிகள் நேற்று தொடங்கிய நிலையில் வரும் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை 5 நாட்கள் நடைபெறுகிறது. இந்நிலையில் நேற்று நடைபெற்ற முதல் போட்டியில் இந்திய கப்பல் படை அணி வெற்றி பெற்றது. இதில் அகில இந்திய அளவில் சிறந்த 8 ஆண்கள் அணி தேர்ந்தெடுக்கப்பட்டு 2 பகுதியாக பிரிக்கப்பட்டு முதல் 3 நாட்கள் சுழல் முறையிலும் பின் ஒவ்வொரு முதல் 2 இடங்கள் பெறும் அணிகள் அரையிறுதிக்கு தகுதி பெறும். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 1.60 லட்சம் கன அடியிலிருந்து 1.75 லட்சம் கன அடியாக அதிகரித்து உள்ளது. இதன் காரணமாக அணை மற்றும் சுரங்க மின் நிலையத்தின் வழியாக வினாடிக்கு 23,000 கன அடி தண்ணீரும் 16 கண் பாலம் வழியாக திறக்கப்பட்டு வந்த 1.37 லட்சம் கன அடி தண்ணீரை 1.52 லட்சம் கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. உபரிநீர் திறப்பு அதிகரித்துள்ளதால் ஆற்றங்கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க நாமக்கல், ஈரோடு, சேலம், திருச்சி மாவட்ட நிர்வாகங்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. பவானி சாகர் அணை நிரம்புவதால் பவானி ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பவானி அணையின் நீர்மட்டம் 102 அடியை எட்டும் நிலையில் உள்ளதால் அணைக்கு வரும் உபரிநீர் அப்படியே பவானி ஆற்றில் வெளியேற்றப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உபரிநீர் வெளியேற்றப்படுவதால் பவானி ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் ஆற்றில் இறங்கி குளிக்கக்கூடாது எனவும் வருவாய்த்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். திருச்சியில் கழுதை பண்ணை அமைத்து மாதம் 1 லட்சம் ரூபாய் வரை வருமானம் ஈட்டி பட்டதாரி ஒருவர் அசத்தி வருகிறார். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே புதுப்பட்டி கிராமத்தில் 45 கழுதைகளுடன் பண்ணை ஒன்றை ராஜு என்பவர் நிர்வகித்து வருகிறார். பட்டதாரியான இவர் கழுதை பாலை ஆன்லைன் மூலம் விற்பனை செய்து வருகிறார். இது மட்டுமல்லாமல் கழுதை மூலம் கிடைக்கும் சாணம், முடி உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் இவர் விற்பனை செய்து வருகிறார்.
1 லிட்டர் கழுதை பாலை 3000 ரூபாய் முதல் 4000 ரூபாய் வரை இவர் விற்பனை செய்து வருகிறார். மாதம் 1 லட்சம் ரூபாய் வரை சம்பாதிப்பதாக பெருமிதத்துடன் கூறுகிறார் ராஜு. இப்ப நாங்க ஒரு 40 கழுதைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த 40 கழுதைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுல நாங்க முக்கியமா இது வளர்க்கறதுக்கு காரணம் இது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு படுத்தணும் அப்படிங்கிறது. அதே மட்டும் இல்லாம இது மூலமா நாங்க வருவாய் ஈட்டணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க பண்றோம். விழிப்புணர்வு அப்படிங்கும்போது இது எல்லாரும் வளர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பொது நோக்கத்துல பண்றோம். இது அழிஞ்சு வரக்கூடிய ஒரு விலங்கு. அதனால எல்லா வளர்த்தையும் இதை பயன்பெறணும். வருமானம் மற்றதை விட அதிகமாக கிடைக்கும். மெயின்டெனன்ஸ் மற்றதை விட கம்மி. எப்படின்னா 1 லிட்டர் பால் மாட்டுப்பால் 27 ரூபா, 10 லிட்டர் கரைஞ்சாலும் 270 ரூபா கிடைக்கும். இது 200 ml கறந்தாலே 1000 ரூபாய் கிடைக்கும். 5000 ரூபா 1 லிட்டருக்கு வச்சோம்னா. அப்படிங்கும்போது இது எல்லாரும் நான் பண்ண முடியும். இந்த மூட நம்பிக்கைகள் இருக்கு, அதெல்லாம் எடுத்துட்டு நம்ம பண்ணுனா எல்லாருமே பண்ணலாம். முக்கியமாக அரசாங்கத்துக்கு உதவி பண்ணணும். வங்கியில் லோன் கிடைக்கிறதுக்கு பயன்படுத்தணும். மற்றது நீங்க வீட்டில் கட்டி கூட நீங்க வளர்த்து பயன்பெறலாம். படிக்காத பிள்ளைகளை கழுதை மேய்க்கத்தான் லாயக்கு என பெற்றோர் திட்டும் இந்த காலத்தில் கழுதை பண்ணை வைத்து நல்ல வருமானம் ஈட்டும் இந்த பட்டதாரி அனைவருக்கும் ஒரு சிறந்த முன்னுதாரணமாக திகழ்கிறார். ஓமலூர் வட்டாரத்தில் செங்கல் உற்பத்தி பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நாட்டு செங்கல் அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது அங்குள்ள செங்கல் சூளைகளின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. செங்கல் உற்பத்திக்கு தேவையான செம்மண் ஓமலூர், காடையம்பட்டி ஆகிய பகுதிகளில் அதிகமாக உள்ளது. எனினும் செம்மண் எடுக்க வருவாய்த்துறை அதிகாரிகள் தடை விதிப்பதால் செம்மண் கிடைக்காமல் பல சூளைகள் மூடப்பட்டுள்ளன. மூலப்பொருட்கள் தடையின்றி கிடைக்க மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என செங்கல் சூளை உரிமையாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். வைகை, மஞ்சளாறு, சோத்துப்பாறை ஆகிய 3 அணைகளும் நிரம்பி வழிவதால் தேனி விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தேனி மாவட்டத்தில் பிரதான அணைகளாக விளங்கும் வைகை, மஞ்சளாறு, சோத்துப்பாறை ஆகிய அணைகளின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. நீர்வரத்து அதிகரித்து இந்த 3 அணைகளும் நிரம்பி வழிகின்றன. வைகை அணையின் முழு கொள்ளளவான 71 அடியில் 70 அடியாக நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இதனால் பாசன விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். வராக நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஆற்றை கடந்து செல்ல வேண்டாம் என மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் பெரிய குளத்தில் உள்ள வராக நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆற்றில் குளிக்கவோ அல்லது ஆற்றை கடந்து செல்லவோ வேண்டாம் என மக்களுக்கு பொதுப்பணித்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே ராமநதி அணை நீர்பிடிப்பு பகுதியில் பரவலாக மழை பெய்ததால் அதன் முழு கொள்ளளவான 84 அடியை எட்டும் தருவாயில் உள்ளது. தற்போது அணையின் நீர்மட்டம் 82 அடியை எட்டியுள்ள நிலையில் அணைக்கு வரும் தண்ணீர் மதகுகள் வழியாக உபரியாக திறந்துவிடப்படுகிறது. இதற்கிடையில் பொதுமக்கள் யாரும் ஆற்றுப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என பொதுப்பணித்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொல்லிமலை வல்வில் ஓரி விழாவில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான வில்வித்தை போட்டிகளில் 250க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையை ஆண்ட கடையெழு வள்ளல்களில் ஒருவரான வல்வில் ஓரி மன்னனுக்கு ஆண்டுதோறும் ஆடிப்பெருக்கின் போது அரசின் சார்பில் விழா நடத்தப்பட்டு வருகிறது. இதையொட்டி இந்த ஆண்டு விழா கடந்த 2 நாட்களாக கோலாகலமாக நடைபெற்றது. வல்வில் ஓரியின் வில்லாற்றலை போற்றும் விதமாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் நாமக்கல் மாவட்ட ஃபீல்டு வில்வித்தை சங்கத்தின் சார்பில் தென்னிந்திய அளவிலான வில்வித்தை போட்டிகள் நடைபெற்றன. இதில் 250க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்று தங்கள் திறனை வெளிப்படுத்தினர்.
பரமத்திவேளூர் மகா மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற மகாபாரத கதை பாடும் நிகழ்ச்சியை காண ஏராளமான மக்கள் வந்திருந்தனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேளூரில் உள்ள மகா மாரியம்மன் கோவிலில் ஆடி மாதத்தை முன்னிட்டு மகாபாரத கதை பாடும் நிகழ்வு நடைபெற்றது. இறுதி நாளான நேற்று துரியோதனனை பீமன் வதம் செய்து அவரின் ரத்தத்தை திரௌபதியின் கூந்தலில் தடவும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்காக கோவில் முன்பு துரியோதனனின் மணல் சிற்பம் வடிவமைக்கப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சியை காண சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து ஏராளமான மக்கள் அங்கு கூடியிருந்தனர். கொடைக்கானல் வத்தலகுண்டு சாலையில் டம்டம் பாறை என்ற பகுதியில் மாலை நேரத்தில் மேகக்கூட்டங்கள் ஊடே சூரியனின் கதிர்கள் ஊடுருவி மஞ்சளாறு அணையின் மீது விழும் காட்சிகள் அனைவரையும் கவர்ந்தது. இதனை அங்கு வந்த பயணிகள் பெரிதும் ரசித்து சென்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து மழைக்கால வெள்ளநீர் போக்கி வழியாக 1.17 லட்சம் கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் இரு கரைகளையும் தொட்டவாறு நுங்கும் நுரையுமாக காவிரி ஆறு கரை புரண்டு ஓடுகிறது. இந்த நிலையில் பொதுமக்கள் காவிரி ஆற்றில் குளிக்கவோ செல்ஃபி எடுக்கவோ புகைப்படம் எடுக்கவோ கூடாது எனவும் மீறினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்துள்ளது. இந்த நிலையில் காவிரியை பார்வையிட வரும் பொதுமக்கள் ஆபத்தை உணராமல் அரசின் எச்சரிக்கையையும் மீறி தண்ணீரில் இறங்கி கால் நனைப்பதும் செல்ஃபி எடுப்பதும் தொடர்வதாக புகார்கள் எழுந்துள்ளது. எனவே அசம்பாவிதம் நடக்கும் முன்னர் மாவட்ட காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அடுத்த பள்ளிப்பட்டி கிராமத்தில் உள்ள வீரபத்திரன் கோவில் திருவிழாவில் குருமன்ஸ் இன மக்கள் தலையில் தேங்காய் உடைத்து வினோத வழிபாடு நடத்தினர். அதனைத் தொடர்ந்து சாட்டையடி வாங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாட்டையடி வாங்கி வழிபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடர் மழை பெய்ததில் தேன்கனிக்கோட்டை தளி பகுதி பெரிய ஏரி நிரம்பி கடல் போல் காட்சியளிக்கிறது. மேலும் மழைநீர் ஏரிக்கோடி பகுதியில் வழிந்து வெளியேறுகிறது. தண்ணீர் வெளியேறும் பகுதியில் மீன்கள் நீருடன் கலந்து வருகிறது. அதனை அந்த பகுதி மக்கள் ஏராளமானோர் வலைகள் மற்றும் கூடைகள் மூலம் மீனை பிடித்து செல்கின்றனர்.